வணக்க மக்களே, எல்லோரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து ஆப்பம் சுட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆப்பம் வந்து வழக்கத்தை விட ரொம்ப நல்ல மெதுவாக இருந்தது பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருந்தது. உங்களுக்கு ஆப்பத்தை பார்த்தாலே தெரியும் எப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்குதுன்னு. அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வைக்காமல் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுட்டு கொஞ்சோண்டு சாம்பார் வச்சுருந்தேன். இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து கடை சாம்பார் மாதிரி வைக்கணும்னு நினச்சிட்டு வச்சேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அது எனக்கு அப்படி வரல. சாம்பார் கொஞ்சம் சுமார் தான். ஆனால் சட்னிக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து மீன் வாங்க போயிருந்த மத்தியில் திருச்செந்தூரில் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு தொட்டமுக்கி பார்க்குற மாதிரி தரேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த மீனை வந்து மாங்காய் போட்டு அப்படி சூப்பராக குழம்பு வச்சுருந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோ ருசியாக இருந்தது திங்கும்போது. அப்போ என் மாட்ட சொல்லிட்டே இருந்தேன்னா திருச்செந்தூர் மீன் தான் பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா என் மூலம் திருச்செந்தூர் மீன் தான் திம்பா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா திருநெல்வேலியில் மீன் வாங்கினா அந்த மீனில் கையே வைக்க மாட்டான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நேற்று போய் அலைஞ்சி திரிஞ்சு வாங்கின கஷ்டம்லாம் இன்றைக்கி மீன் சாப்பிடும்போது பறந்தே போயிட்டு பார்த்தியா பாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்.